அன்பு மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்குதுங்க. சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கான மரியாதையும் கூடும். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதர உறவுகள் ரொம்பவே பலப்படும். உங்க கடின உழைப்புக்கு நிச்சயமா அங்கீகாரம் கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால காதல் உறவுகள் இனிமையா இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஆனா சூரியனும் அஸ்தமனமான புதனும் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால வீட்ல சின்ன சின்ன குழப்பங்களும் மனசுல ஒரு அமைதியின்மையும் வரலாம். தாயாரோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதன் அஸ்தமனமா இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப ரொம்ப நிதானமா யோசிச்சு செயல்படுறது நல்லது. 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கடன் தொல்லைகளோ அல்லது மறைமுக எதிரிகளால பிரச்சனைகளோ வர வாய்ப்பிருக்கு. உங்க உடல் நலத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப அவசியம். 8ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால திடீர்னு சில செலவுகள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். முடிந்தவரை வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ராகு காலம், அதாவது மாலை 3:15 மணியிலிருந்து 4:49 மணி வரைக்கும் எந்த ஒரு புதிய முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. இன்று செவ்வாய்க்கிழமைங்கிறதால முருகப்பெருமான வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுறதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை சொல்றதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு சுமார் 3 மதிப்பெண்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். நாளைய தின ராசி பலனுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.